வணக்கம். நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளை தொகுத்து வழங்குவதற்காக நான் பாலுவேல் சக்கரவர்த்தி. செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். முதலமைச்சர் பழனிசாமி குறித்து சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதற்கு மன்னிப்பு கோரினார் ராசா. தனது பேச்சு தனிமனித விமர்சனம் இல்லை, பொதுவாழ்வு பற்றிய மதிப்பீடு என்றும் விளக்கம். முதலமைச்சர் எனது பேச்சால் காயப்பட்டு கலங்கினார் என்ற செய்தியை செய்தித்தாள்கள் வாயிலாக படித்து மிகுந்த மனவேதனை அடைகிறேன். தியாகராய நகரை சிங்கப்பூராக மாற்றியதாக முதலமைச்சர் பழனிசாமி பெருமிதம். பெண்கள் பாதுகாப்பாக வாழ உகந்த நகரம் சென்னை என்றும் பரப்புரை. திருப்பத்தூரில் அரசு மருத்துவக் கல்லூரி கொண்டுவரப்படும் என திமுக தலைவர் மு க ஸ்டாலின் வாக்குறுதி. வருமான வரி சோதனை மூலம் அமைச்சர்களை மத்திய அரசு கட்டுப்படுத்தி வருவதாகவும் குற்றச்சாட்டு. தாராபுரத்தில் நாளை பிரதமர் நரேந்திர மோடி பரப்புரை. முதலமைச்சர் பழனிசாமி உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்பு. நாடு முழுவதும் கொரோனாவால் ஒரே நாளில் மேலும் 68,000 பேர் பாதிப்பு. மகாராஷ்டிராவில் மட்டும் 40,000 பேருக்கு புதிதாக தொற்று. வட மாநிலங்களில் உற்சாகமாக கொண்டாடப்படும் ஹோலி திருவிழா. பிரதமர் நரேந்திர மோடி, அமெரிக்க துணை அதிபர் கமலா ஹாரிஸ் உள்ளிட்டோர் வாழ்த்து. வத்தலகுண்டு அருகே அரசு பேருந்து மீது மில் வேன் மோதி விபத்து. நூற்பாலை பணிக்கு சென்ற தொழிலாளர்கள் 4 பேர் உயிரிழப்பு. சூயஸ் கால்வாயில் தரை தட்டி நின்ற பிரம்மாண்ட கப்பல் மிதக்க தொடங்கியது. மீட்பு படைக்கு மேலும் 2 இழுவை படகுகள் வரவழைப்பு. அண்ணாநகர் வேட்பாளர் கோகுல இந்திராவை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரம் மேற்கொண்டு வருகிறார். நேரலையில் பார்க்கலாம். எவ்வளவு பச்சை பொய்! மக்களுக்கு பொய் பேசியே ஆட்சிக்கு வர வேண்டும் என்று ஒரே நினைக்கின்ற தலைவர் திரு ஸ்டாலின் தான். பொய் தான் மூலதனம். அவருடைய அரசியல் மூலதனமே பொய் தான். பொய்யை விட்ட வேற எதுவும் கிடையாது. இன்னொன்னு பாரத நெட்வொர்க், அது இன்னும் டெண்டரே முடியவில்லை. பாரத நெட்வொர்க்னு ஒண்ணும், அது ஒரு திட்டம் இன்னும் டெண்டரே முடியவில்லை. அதுல பணம் எடுத்துட்டாங்க. ஒண்ணுமே கண்டுபிடிக்க முடியல. சிறப்பான நிர்வாகம் தமிழ்நாட்டில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. மடியிலே கணம் இல்ல, வழியில பயம் இல்ல. ஸ்டாலின் அவர்களே, பல முறை நான் எல்லா கூட்டத்திலையும் சொல்லிட்டேன், எங்க மேல தவறுன்னு சொல்றீங்களா, வாங்க எந்த இடத்துல ஸ்டேஜ் போடலாம் வர தயார். எந்த டிபார்ட்மெண்ட்ல என்ன தவறு நீங்க பேசுங்க, அதுக்கு பதில் சொல்ல நான் தயார். மக்கள் நீதிபதியாக தீர்ப்பு கொடுத்தோம். மக்களே நீதிபதியாக தீர்ப்பு கொடுத்தோம். அதே மாதிரி உங்களுடைய ஆட்சி காலத்தில் நடைபெற்ற தவறுகளை நான் சுட்டிக்காட்டுறேன், அதுக்கு நீங்க பதில் சொல்லணும். வரவே மாட்டேங்கிறார். சரக்கு இல்ல அவர்கிட்ட, அதனால வர முடியல. நான் பேசக்கூடாது. ஏன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கட்சியை பொறுத்த வரைக்கும் ஒரு கௌரவமா இருக்கின்ற கட்சி, கீழ்த்தரமான கட்சி திமுக போல இல்ல. அதே பொன்மனச்செம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதயம் புரட்சி தலைவி அம்மா அரசியல் பள்ளியிலே படித்தவர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற நிர்வாகிகள், தொண்டர்கள், மக்களை மதிக்கக்கூடியவர்கள், எதிர்கட்சியும் மதிக்கக்கூடியவர்கள். ஆனால் வேண்டுமென்று திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை தொடர்ந்து பேசினால் அதற்கும் தகுந்த பதிலடி கொடுப்பதற்கு நம்முடைய தலைவர் நம்மளை வளர்த்து வைத்திருக்கிறார். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு திராவிட முன்னேற்ற தலைவர் சென்னை பத்தி பேசிட்டே இருக்கு. சென்னையுடைய கோட்டைங்கிற எதை வச்ச கோட்டை? என்னென்ன சென்னை மாநகர மக்களுக்கு செஞ்சிருக்கிறீங்க சிந்திச்சு பாருங்க. 5 வருஷம் மேயரா கொடுத்தீங்க, 5 ஆண்டு காலம் மேயரா கொடுத்தீங்களா? பேசுங்கம்மா, நீங்க தானே பேசணும். 5 வருஷம் மேயரா இருந்தாரா இல்லையா? இருந்தாரா இல்லைங்களா? 5 ஆண்டு காலம் மேயர் ஆக்குனீங்க. அந்த 5 ஆண்டு காலத்துல சென்னை மாநகர மக்களுக்கு என்ன செஞ்ச? கார்பரேஷன்ல கொள்ளையடிச்சுதான் மிச்சம். அதுக்கு பிறகு மீண்டும் 5 ஆண்டு காலம் துணை முதலமைச்சர் இருந்தா, உள்ளாட்சித்துறை மந்திரியா இருக்கு. அப்போ அதுக்கு சென்னை மாநகர மக்களை சிந்திச்சீங்களா? எதுவுமே கிடையாது.
சென்னை அண்ணாநகர் தொகுதி வேட்பாளர் கோகுல இந்திராவை ஆதரித்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி பரப்புரை மேற்கொண்டு வருகிறார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். வாணியம்பாடி பகுதியில் திமுக தலைவர் ஸ்டாலின் நடந்து சென்று வாக்கு சேகரித்து வரும் காட்சிகளுடன் கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் வெங்கடேசன். வெங்கடேசன், தற்போது வாணியம்பாடியில எந்த பகுதியில திமுக தலைவர் வாக்கு சேகரித்துக் கொண்டிருக்கிறார்? விவரங்களை பதிவு செய்யலாம். அதாவது பாலவேல், இன்று திருப்பத்தூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய 4 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய திமுக மற்றும் அதனுடைய தோழமை கட்சி வேட்பாளர்களை ஆதரித்து ஜோலார்பேட்டை பகுதியில் மு.க. ஸ்டாலின் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டார். அதனைத் தொடர்ந்து வாணியம்பாடி பகுதியில் இருக்கக்கூடிய சிஎல் சாலையில் தற்பொழுது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளராக இருக்கக்கூடிய முகமது நயீம் அவரை ஆதரித்து நடந்தே சென்று வாணியம்பாடி முக்கிய பகுதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகின்றார். அதே நேரத்தில் ஒவ்வொருவரையும் சந்தித்து அவருடைய வாக்கை கேட்டு வருகின்றார். மேலும் அவரை வரவேற்று பகுதியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் வரவேற்று இருக்கின்றனர். அதே நேரத்தில் அங்கு இருக்கக்கூடியவர்கள் அவர் முன்பு இருந்து செல்ஃபி எடுத்துக்கொண்டு மகிழ்ந்து வருகின்றனர். பாலவேல், வெங்கடேசன், தற்போது வாணியம்பாடியில மற்ற எந்தெந்த பகுதிகளில் திமுக தலைவரினுடைய பிரச்சார திட்டங்கள் அப்படிங்கிறது இருக்கு? அதாவது பாலவேல், வாணியம்பாடியினுடைய முக்கிய பகுதிகளில் அவர் நடந்து மக்களிடம் வாக்கு சேகரித்து வருகின்றார். இதற்கு முன்னதாக ஜோலார்பேட்டை பகுதியில் 4 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்கள், அதாவது திருப்பத்தூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய நல்லதம்பி மற்றும் ஜோலார்பேட்டை சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய காத்தராஜி மற்றும் வாணியம்பாடி சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய முகமது நயீம் மற்றும் ஆம்பூர் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடக்கூடிய ஏசி வில்வநாதன் அவர்களை ஆதரித்து இப்பகுதியில் பிரச்சாரம் மேற்கொண்டார். அதன் தொடர்ச்சியாக வாணியம்பாடி பகுதியில் தற்பொழுது நடந்தே சென்று அவர் மக்களிடம் வாக்குகளை சேகரித்து வருகின்றார். திமுக தலைவர் மு.க. ஸ்டாலின் வாணியம்பாடி பகுதிகளில் சாலைகளில் நடந்து சென்று மக்களிடம் ஆதரவை திரட்டிக் கொண்டிருக்கக்கூடிய நேரலை காட்சிகளை பார்த்தோம். பொது வாழ்வில் இருக்கும் தன்னை பார்த்து துக்கடா என கூறும் மக்கள் நீதி மய்யம் கட்சியில் பெண்களுக்கு கொடுக்கும் மரியாதை இதுதானா என பாஜக மகளிரணி தேசிய தலைவர் பாரதி ஸ்ரீனிவாசன் கேள்வி எழுப்பியுள்ளார். இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள வீடியோவில் 5 வருடங்களாக கோவை தெற்கு தொகுதி மக்களுக்கு தான் செய்த நலத்திட்டங்களை தனது சமூக வலைதளங்கள் மூலம் கமலஹாசன் பார்த்து தெரிந்து கொள்ள வேண்டும் என்று கூறியுள்ளார். கமல் அவர்கள் ஆரோக்கியமான ஒரு அரசியல் விவாதத்தை வானதியோட நடத்தணும்னு எங்க மத்திய அமைச்சர் ஸ்மிருதி இரானி சொன்னதுக்கு என்ன துக்கடா அரசியல்வாதின்னு மக்கள் நீதி மையத்துக்காரங்க சொல்லியிருக்காங்க. நான் இங்கதாங்க ஒரு கிராமத்துல பிறந்து அரசாங்க பள்ளிக்கூடத்துல படிச்சு வழக்கறிஞர் தொழில் பண்ணி எனக்கும் 2 குழந்தைங்க இருக்காங்க. குடும்பத்தை விட்டு எத்தனையோ நேரம் நான் இந்த மக்களுக்கான சேவையில என்ன அர்ப்பணிச்சிருக்கேன். கடந்த 5 வருஷமா இந்த தொகுதி மக்களுக்கு நான் என்னென்னவெல்லாம் பண்ணியிருக்கேன்னு என்னோட சமூக ஊடக கணக்குகளை பாருங்க. ஆனா என்ன பார்த்து துக்கடா அரசியல்வாதின்னு சொல்றாங்கன்னா பெண்களுக்கு இவங்க கொடுக்கற மரியாதை இதுதானவா? ஒரு பெண் சாதாரண குடும்பத்திலிருந்து அரசியல்ல உயர்ந்து வரும்போது இப்படிதான் கேவலப்படுத்துவாங்களா? நீங்க தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தென்கிழக்கு வங்கக்கடலில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. தற்போதைய வளிமண்டல சுழற்சி என்பது அடுத்த 48 மணி நேரத்தில் காற்றழுத்த தாழ்வு பகுதியாக
மாறும் வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை மையம் தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் வேல்முருகன். விவரங்களை பதிவு செய்யலாம். பாலவேல், தமிழகத்தில் திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்களில் மலைப்பகுதியில் ஓரிரு இடங்கள்ல லேசான மழை பெய்யக்கூடும். ஏழை மாவட்டங்கள்ல பெரும்பாலான வறண்ட வானிலை காணப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல குறிப்பாக வருகின்ற 29, 30 ஆகிய தேதிகள்ல தெற்கு அரபிக்கடல்ல மத்திய பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்றும் இந்த பகுதிகளில் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது என்று சென்னை வானிலை மையம் ஆய்வுகள் இன்று தகவல்கள் வெளியாகி இருக்கிறது. தெற்கு வங்கக்கடல கரையில் தற்போது 50க்கும் மேற்பட்ட தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதியில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே இந்த பகுதிகளில் மீனவர்கள் கடற்கரைக்கு செல்ல வேண்டாம் என்று தற்போது வானிலை ஆய்வு மையம் தகவல்கள் வழங்கி இருக்கிறது. பாலவேல், வேல்முருகன், இப்போ இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாவதன் காரணமாக வட மாவட்டங்கள்ல ஏதேனும் மழைக்கு வாய்ப்பு இருக்கிறதா? வானிலை ஆய்வு மையம் அது தொடர்பான அறிவிப்பு ஏதேனும் சொல்லி இருக்கிறதா? அதாவது தற்பொழுது இருக்கக்கூடிய சூழலில் அடுத்த 24 மணி நேரத்தில் குறிப்பாக தென்காசி, கோடி நாயக்கனூர், செங்கோட்டை, ஆயக்குடி உள்ளிட்ட பகுதிகளில் தற்போது கணிசமான அளவுக்கு கிட்டத்தட்ட 3 சென்டிமீட்டர் அளவுக்கு மழை என்பது ஒரு சில இடங்களில் வெப்பசலனம் காரணமாக பெய்திருப்பதாக வானிலை ஆராய்ச்சி மையம் தெரிவித்திருக்கிறது. அதே போல அடுத்த 2 நாட்களுக்கு குறிப்பாக 30 மற்றும் 2ஆம் தேதி வரை தமிழகம் மற்றும் புதுவையில காரைக்கால் பகுதியிலும் வறண்ட வானிலை நிலவும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்த தெற்கு அரபிக்கடலினுடைய மத்திய பகுதியில் சூறாவளி காற்று வீசுவதன் காரணமாக அந்த பகுதியை ஒட்டிருக்கக்கூடிய இடங்களில் மட்டும் குறைந்த அளவிற்கு மழை பெய்வதற்கான வாய்ப்பு இருப்பதாகவும் அதே போல மீனவர்கள் எச்சரிக்கையாக இருக்கவும் தற்போது வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. பாலவேல், நன்றி வேல்முருகன் விரிவான விவரங்களுக்கு. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு நாள்தோறும் இரவு 10:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள், அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. தமிழகத்தின் ஆட்சியாளர்களை செய்திகள் தொடர்கின்றன. எகிப்து அருகே சூயஸ் கால்வாயில் சிக்கிய எவர் கிவன் பிரம்மாண்ட சரக்கு கப்பல் நீண்ட போராட்டத்திற்கு பிறகு மிதக்க தொடங்கியுள்ளது. 20,000 கண்டெய்னர்களுடன் ஜப்பான் நாட்டுக்கு சொந்தமான எவர் கிவன் சரக்கு கப்பல் சீனாவில் இருந்து மலேசியா வழியாக நெதர்லாந்துக்கு சென்று கொண்டிருந்தது. கடந்த 23ஆம் தேதி எகிப்தை ஒட்டியுள்ள சூயஸ் கால்வாயை கடக்கும் போது ஏற்பட்ட புழுதி காற்றில் சிக்கி கால்வாயை மறித்தபடி தரை தட்டி நின்றது. இதனால் சர்வதேச சரக்கு போக்குவரத்து பெரிதும் பாதிக்கப்பட்ட நிலையில் கப்பலை மீட்கும் முயற்சிகள் நடைபெற்று வருகின்றன. கப்பலின் அடிப்பகுதியில் உள்ள மணல் பகுதியை தோண்டி கப்பலை வெளியே இழுப்பதற்காக 12 இழுவை படகுகள் பயன்படுத்தப்பட்டு வரும் நிலையில் மேலும் 2 இழுவை கப்பல்கள் வரவழைக்கப்பட்டு மீட்பு பணிகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. கப்பல் தற்போது 9 டிகிரி வலதுபுறத்தில் நகர்ந்து மிதக்கும் நிலைக்கு கொண்டு வரப்பட்டுள்ளது. ஆனாலும் கப்பலை மீட்க எவ்வளவு நாட்கள் ஆகும் என தெரியவில்லை என்று சூயஸ் கால்வாய் நிர்வாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மணப்பாறையில் அதிமுக எம்எல்ஏவிடம் ஜேசிபி ஆபரேட்டராக உள்ளவரின் வீட்டில் 1 கோடி ரூபாய் பணம் சிக்கியுள்ளது. மணப்பாறை தொகுதியில் கடந்த 10 ஆண்டுகளாக எம்எல்ஏவாக இருக்கும் சந்திரசேகர் அதிமுக சார்பில் மீண்டும் வேட்பாளராக நிறுத்தப்பட்டிருக்கிறார். அவருக்கு நெருக்கமான உள்ளவர்களினுடைய வீடுகளில் நேற்றிரவு வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினர். அதில் எம்எல்ஏவிடம் நீண்ட காலமாக ஜேசிபி ஓட்டுநராக உள்ள வலசப்பட்டியைச் சேர்ந்த அழகர்சாமியின் வீட்டில் நடந்த சோதனையில் கட்டுக்கட்டாக பணம் சிக்கியது. சுமார் 1 கோடி ரூபாய்க்கு 500 மற்றும் 2000 ரூபாய் நோட்டுகள் பிடிபட்டுள்ளன.
நள்ளிரவு 10 மணி முதல் சோதனை நடத்திய அதிகாரிகள் அதிகாலை 4:20 மணிக்கு 1 கோடி ரூபாயையும் அட்டைப்பெட்டியில் வைத்து எடுத்துச் சென்றனர். எம்எல்ஏ சந்திரசேகரின் கார் ஓட்டுநர் கொண்டு வந்து பணத்தை வைத்திருந்ததாக அழகர்சாமி கூறியதாக தெரிகிறது. வலசப்பட்டியைச் சேர்ந்த தங்கப்பாண்டியன், கோட்டைப்பட்டியைச் சேர்ந்த முருகானந்தம் வீடுகளில் நடைபெற்ற சோதனையில் பணம் எதுவும் சிக்கவில்லை. சென்னையில் அதிமுக முன்னாள் கவுன்சிலர் சின்னையன் வீட்டில் தேர்தல் பறக்கும் படை மற்றும் வருமான வரித்துறை அதிகாரிகள் திடீர் சோதனையில் ஈடுபட்டனர். 1000 விளக்கு தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் குஷ்புவுக்கு ஆதரவாக வாக்கு சேகரித்து வந்த சின்னையனுக்கு சொந்தமான தியாகராய நகர் கிரியப்பா சாலையில் உள்ள வீடு மற்றும் அலுவலகங்களில் நடத்தப்பட்ட சோதனைக்கு பின்னர் அவர் வருமான வரித்துறை அலுவலகத்தில் நேரில் ஆஜராக சம்மன் கொடுக்கப்பட்டது. இந்திய குழந்தைகளின் அசாத்திய திறமைகளை அடையாளப்படுத்தும் நோக்கில் யங் ஜீனியஸ் என்ற நிகழ்ச்சியை முன்னெடுத்து வருகிறது நியூஸ் 18 குழுமம். இளம் திறமையாளர்களின் அசாத்திய திறமைகள் குறித்து பார்க்கலாம். हेलो एंड वेलकम टू बायजूस यंग जीनियस। मैं हूं आनंद नरसिम्हन और ये मेरा सौभाग्य है कि मैं इस मंच पर खड़ा हूं, वो मंच जो पिछले 10 हफ्तों से आपको देश के यंग जीनियसेस से मिलवा रहा है। हमारे पास देश के हर हिस्से से सैकड़ों हजारों एंट्रीज आई थी और उनमें से कुछ खास को चुनने के लिए हमारी जूरी ने कई दिनों तक एक एक को अच्छे से जांचा और परखा। अच्छा, फ्लूट में वो तुम फ्लटर कर सकते हो? तेरे कान्हा, तुमने माखन खाया? पक्का? झूठ। इधर आओ। ये हांडी किसने तोड़ी? उसने तोड़ी, तुमने कुछ नहीं किया। हाँ? और ये हाथ पे क्या लगा हुआ है इतना सारा माखन? उसने लगाया। होली है आज, माखन की होली है। मैं करके दिखाती हूँ, वो आप करके दिखाओ। अब अच्छा, अब पूजा कुछ करके दिखाई वो आप। jumping clap push up. 29th September 2017. Friday. How do you know that? How is that possible? Genius, young genius. தொடர்ந்து விரைவு செய்திகளை பார்க்கலாம். வத்தலகுண்டு அருகே அரசு பேருந்தும் தனியார் நூற்பாலை வேனும் நேருக்கு நேர் மோதிய விபத்தில் 4 பேர் உயிரிழந்தனர். வத்தலகுண்டிலிருந்து சாலைப்புதூரில் உள்ள நூற்பாலைக்கு தொழிலாளர்களை ஏற்றிக்கொண்டு வேன் ஒன்று சென்றது. சேவுகம்பட்டி பிரிவு அருகே சென்றபோது எதிரே தேனி நோக்கி வந்த அரசு பேருந்து மீது வேன் மோதியது. இந்த விபத்தில் வேன் ஓட்டுநர், அதில் பயணித்த 3 பேர் உட்பட 4 பேர் நிகழ்விடத்திலேயே உயிரிழந்தனர். இடிபாடுகளுக்குள் சிக்கி படுகாயமடைந்த 10க்கும் மேற்பட்டோரை தீயணைப்புத் துறையினர் மற்றும் போலீசார் மீட்டு தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து குறித்து பட்டிவீரன்பட்டி போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டனர். திமுக வேட்பாளர் தங்கம் தென்னரசை தகுதி நீக்கம் செய்ய கோரிய வழக்கில் தேர்தல் ஆணையத்தை அணுக சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. விருதுநகர் மாவட்டம் திருச்சுழி தொகுதியில் திமுக சார்பில் போட்டியிடக்கூடிய தங்கம் தென்னரசு வாக்காளர்களுக்கு பரிசுப் பொருட்கள் வழங்கிய புகைப்பட ஆதாரம் உள்ளதால் அந்த தொகுதியில் தேர்தலை ரத்து செய்து அவரை தகுதி நீக்கம் செய்ய உத்தரவிட வேண்டும் என்று சுயேட்சை வேட்பாளர் திருப்பதி வழக்கு தொடுத்தார். இது தொடர்பான விசாரணையில் மனுதாரர் உரிய ஆவணங்களுடன் தேர்தல் ஆணையத்தை அணுகவும் அதை ஆராய்ந்து தேர்தல் ஆணையம் முடிவெடுக்கும் என்றும் உத்தரவிட்ட நீதிமன்றம் வழக்கை முடித்து வைத்தது. மற்றொரு வழக்கில் எம்ஜிஆர் மக்கள் கட்சி போட்டியிடக்கூடிய ஆவடி தொகுதியிலும் ஆட்டோ ரிக்ஷா சின்னத்தை ஒதுக்க கோரி அந்த கட்சியை சேர்ந்த விஸ்வநாதன் வழக்கு தொடுத்தார். ஆனால் சின்னங்கள் கேட்பது மற்றும் ஒதுக்குவதற்கான கால அவகாசம் முடிந்துவிட்டதால் மனுதாரர் கோரிக்கை பரிசீலிக்க வாய்ப்பில்லை என்று தேர்தல் ஆணையம் தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டது. இதை ஏற்ற நீதிமன்றம் ஆவடி தேர்தலை தள்ளி வைக்க கோரிய விஸ்வநாதன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. கோவை வெள்ளியங்கிரி கோவிலுக்கு செல்ல பக்தர்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளதால் ஏராளமானோர் பாத யாத்திரை மேற்கொண்டுள்ளனர். கோவையிலிருந்து 40 கிலோமீட்டர் தொலைவில் உள்ள பூண்டி பகுதியில் மேற்கு தொடர்ச்சி மலைத்தொடரில் வெள்ளியங்கிரி கோவில் அமைந்துள்ளது. தெற்கு கைலாயம் என்று அழைக்கப்படும் வெள்ளியங்கிரி மலை சிவத்தலங்களில் பிரசித்தி பெற்றதாகும். 3500 அடி உயரம் கொண்ட மலையில் 7 கிலோமீட்டர் தூரம் செல்லும் பாதையில் வெள்ளை விநாயகர் கோவில், பாம்பாட்டி சுனை போன்ற இடங்களை காணலாம். பௌர்ணமி, அமாவாசை நாட்களை தவிர ஆண்டுதோறும் மார்ச் முதல் மே வரை 3 மாதங்கள் பக்தர்கள் அனுமதிக்கப்படுவர். இந்நிலையில் நாள்தோறும் ஏராளமான பக்தர்கள் வெள்ளியங்கிரி மலைக்கு யாத்திரை சென்று வருகின்றனர். தாராபுரத்தில் நாளை பிரச்சார பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்பதை ஒட்டி பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. உடுமலை சாலையில் உள்ள
கொண்டரசம்பாளையம் மாருதி நகர் பகுதியில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திற்காக பிரம்மாண்ட மேடை அமைக்கும் பணி தீவிரமாக நடைபெறுகிறது. இதில் பிரதமருடன் முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி உட்பட பாஜக மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கின்றனர். பொதுக்கூட்டத்தில் தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சியின் 16 வேட்பாளர்களை அறிமுகம் செய்து வைத்து பிரதமர் உரையாற்றுகிறார். இதில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோர் பங்கேற்பார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இதையொட்டி ஒரு டிஜிபி, 4 டிஐஜி, 4 ஐஜிக்கள், 20 மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உட்பட 3800 போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். பரமக்குடி முத்தால பரமேஸ்வரி அம்பாள் கோவில் தேரோட்ட திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் உள்ள ஸ்ரீ முத்தால பரமேஸ்வரி அம்பாள் கோவில் பங்குனி திருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. திருவிழாவின் முக்கிய நிகழ்வான தேரோட்டம் மற்றும் தீச்சட்டி ஏந்தும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று அம்மனை சாமி தரிசனம் செய்தனர். டிஎன்டி சாதி சான்று வழங்காத அதிமுக அரசு கண்டித்து மதுரை செக்கானூரில் உள்ள தேவர் சிலை முன்பு சீர்மரபினர் நல சங்கத்தின் சார்பில் நூதன போராட்டம் நடைபெற்றது. போராட்டத்தின் போது தங்களை தாங்களே செருப்பால் அடித்துக் கொண்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. மத்திய பிரதேசத்தில் அரசு பள்ளி ஆசிரியர் ஒருவர் தனது இருசக்கர வாகனத்திலேயே சிறிய நூலகத்தை அமைத்து மாணவர்களின் வீடுகளுக்கே சென்று பாடம் நடத்தி வருகிறார். ஷாகர் நகரைச் சேர்ந்த ஸ்ரீவஸ்தவா எனும் அந்த ஆசிரியர் பல்வேறு கிராமங்களுக்கும் சென்று இலவசமாக பாடம் நடத்தி வருகிறார். பல ஏழை மாணவர்களும் ஆர்வமுடன் அவரிடம் பயின்று வருகின்றனர். ஆன்லைன் வகுப்புகளில் பங்கேற்க ஸ்மார்ட் போன் இல்லாமல் பல மாணவர்கள் தவிப்பதாகவும் அவர்களுக்கு உதவவே இந்த முயற்சியை மேற்கொண்டு வருவதாகவும் அவர் தெரிவிக்கிறார். தனது இருசக்கர வாகன நூலகத்தில் உள்ள புத்தகங்களை எடுத்து மாணவர்கள் பயன்பெறுவதாகவும் ஸ்ரீவஸ்தவா கூறியுள்ளார். ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி கோவிலில் ஸ்படிகலிங்க பூஜையில் வி.கே. சசிகலா பங்கேற்று சாமி தரிசனம் செய்தார். இந்த பூஜையில் பங்கேற்பதற்காக நேற்று ராமேஸ்வரம் சென்ற அவருக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். இதனையடுத்து திருப்புல்லானி ஆதி ஜெகநாத பெருமாள் கோவிலுக்கு சென்று அங்கு பிரகாரத்தை சுற்றி வந்தார். இன்று காலை 5 மணியளவில் ராமேஸ்வரம் கோவிலில் ஸ்படிகலிங்க தரிசனம் தொடங்கியது. அதனைத் தொடர்ந்து மேள வாத்தியங்கள் முழங்க ராமநாத சுவாமி பர்வதவர்த்தினி அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றன. இதில் பங்கேற்று சசிகலா தரிசனம் மேற்கொண்டார். நாகர்கோவில் அருகே அமெரிக்காவில் பணிபுரியும் பொறியாளர் வீட்டில் வருமான வரித்துறை அதிகாரிகள் நடத்திய திடீர் சோதனையில் கணக்கில் வராத 87 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குமரி மாவட்டம் நாகர்கோவில் ஜெகநாதபுரத்தைச் சேர்ந்தவர் ராஜேஷ். இவர் குடும்பத்துடன் அமெரிக்காவில் வசித்து வருகிறார். அண்மையில் இவரது மகனுக்கு மிகவும் ஆடம்பரமாக திருமணம் நடைபெற்றது. இந்த பகுதியில் பேசுபொருளானது. திருமணத்தின் பின்னணியில் இவர் வருமான வரி ஏய்ப்பு செய்துள்ளதாக புகார் எழுந்த நிலையில் ராஜேஷ் வீட்டில் அதிகாலை 1:30 மணி முதல் வருமான வரித்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர். முதற்கட்டமாக கணக்கில் வராத 87 லட்சம் ரூபாய் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. பழைய நகையை கொடுத்து செலவே இல்லாம தமிழகத்தின் ஆட்சியாளர்களை தீர்மானித்த தேர்தல்கள், தேர்தல் முடிவுகளை தீர்மானித்த தலைவர்கள், தலைவர்களின் வெற்றி தோல்வியை தீர்மானித்த திருப்பங்கள், தேர்தல் கதையல்ல வரலாறு. நாள்தோறும் பிற்பகல் 2:30, மாலை 6:30, இரவு 9:30 மணிக்கு. ஓட்டு நாள்தோறும் இரவு 10:30 மணிக்கு. சொற்போரில் இறங்கிய அரசியல் தலைவர்கள், அன்றாட பரபரப்பு அரசியல் நிகழ்வுகள், பேச்சு, பேட்டி, அறிக்கை நாள்தோறும் இரவு 9 மணிக்கு. தமிழகத்தின் ஆட்சியாளர்களை தீர்மானித்த தேர்தல்கள், தேர்தல் முடிவுகளை தீர்மானித்த தலைவர்கள், தலைவர்களின் வெற்றி தோல்வியை தீர்மானித்த திருப்பங்கள், தேர்தல் கதையல்ல வரலாறு. நாள்தோறும் பிற்பகல் 2:30, மாலை 6:30, இரவு
தேர்தல் தொடர்பான ஆலோசனை கூட்டத்திற்கு பின்னர் சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலை காட்சிகள். எலெக்ஷன் மிஷனரியினுடைய எதிர்பார்ப்பு இதே மாதிரி இந்த மாதிரியான விஷயங்களை வந்து அனைத்து அரசியல் கட்சிகள் மற்றும் போட்டியிடுகின்ற வேட்பாளர்கள் கண்டஸ்டிங் கேண்டிடேட்ஸ் வரைக்கும் இதையெல்லாம் சொல்லியிருக்கோம். 16 ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸுமே அந்தந்த லெவலில் வந்து மீட்டிங் போட்டு இதனுடைய முக்கியத்துவத்தை பற்றியும் இதனுடைய சட்ட ரீதியான இதனுடைய ஆழத்தை பற்றியும் வந்து தெளிவாக எடுத்து சொல்லியிருக்கோம். அதில் குறிப்பாக வந்து இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் நம்மளுடைய 16 ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸோடு சேர்ந்து சென்னை மாநகராட்சியுடைய மண்டல அலுவலர்களும் இப்போ களத்தில் வந்து இறங்குறாங்க. ஏன்னா அப்போ தான் வந்து அவங்களுக்கு இன்னும் ஃபீல்டு ஸ்ட்ரென்த் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் வந்து அவுட் சைடு சென்னை கார்பரேஷனில் ஒர்க் பண்ணுறதுனால அவங்களுக்கு இன்டர்னல் ஜியாகிரஃபி ஒரு பகுதி எப்படி இருக்குது, எந்த இடத்துல சென்சிட்டிவ் பாக்கெட்ஸ் அப்படிங்கிறதெல்லாம் அதிகமாக ஒரு 10 டேஸாக தான் இருக்காங்க, 10-15 டேஸாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்காக மண்டல அலுவலர்கள், வட்டார துணை ஆணையர்கள், ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் 3 ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் இருக்காங்க. அவங்களுடைய தலைமையிலையும் இந்த கண்டினியூஸாக வந்து இந்த வாட்ச் அண்ட் வார்டு வந்து தொடர்ந்து போயிட்டே இருக்கும். இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். ஏன்னா செலவினம் பொறுத்த வரைக்கும் சட்ட ரீதியான சிக்கல்கள் வந்து எந்த ஒரு போட்டியிடும் வேட்பாளருக்கு வரக்கூடாதுங்கிறதுக்காக தான் அனைத்து அரசியல் கட்சிகளுக்கு சொல்லியிருக்கிறோம். அதுக்கு மீறி மிஸ்டேக் நடந்து இது பண்ணால் அப்புறம் அவங்களுடைய இதுக்கு தகுந்த மாதிரி இட் வில் பி ஹேண்டில் பை அப்ராப்ரியேட் அத்தாரிட்டிஸ். அதையும் வந்து தெளிவாக சொல்லியிருக்கிறோம். இன்னைக்கு சென்னை மாநகராட்சி ஆணையர் பிரகாஷ் தற்போது செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். பணப்பட்டுவாடாவை தடுப்பதற்கான தீவிர நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அவர் கூறியிருக்கிறார். விரிவான விவரங்களை பின்னர் வரும் தொகுப்புகளில் பார்க்கலாம். மேற்குவங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி நந்திகிராம் தொகுதியில் சக்கர நாற்காலியில் அமர்ந்தபடி பேரணி நடத்தி வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். 294 தொகுதிகளை கொண்ட மேற்குவங்க சட்டப்பேரவைக்கு 8 கட்டங்களாக தேர்தல் நடக்கிறது. கடந்த 27ஆம் தேதி 30 தொகுதிகளுக்கான முதற்கட்ட வாக்குப்பதிவு நடந்து முடிந்தது. இந்நிலையில் 26 தொகுதிகளில் பாஜக வெற்றி பெறும் என்று உள்துறை அமைச்சர் அமித்ஷா நேற்று கூறியிருந்தார். இந்நிலையில் மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ள நந்திகிராம் தொகுதி உட்பட 30 தொகுதிகளுக்கு 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு வரும் 1ஆம் தேதி நடைபெற உள்ளது. திரிணாமுல் காங்கிரஸில் இருந்து விலகி அண்மையில் பாஜகவில் இணைந்த சுவேந்து அதிகாரியும் முதலமைச்சர் மம்தா பானர்ஜியும் இந்த தொகுதியில் மோதுகின்றனர். கடந்த தேர்தலில் சுவேந்து அதிகாரி இதே தொகுதியில் வெற்றி பெற்றிருந்தார். இந்நிலையில் நந்திகிராம் தொகுதிக்கு உட்பட்ட தாக்கூர் சவுக் பகுதியில் முதலமைச்சர் பேரணி நடத்தினார். மம்தாவுடன் ஏராளமான திரிணாமுல் கட்சி தொண்டர்கள் அணிவகுத்து சென்றனர். இந்தியாவில் 4வது நாளாக தொடர்ந்து ஒரு நாள் கொரோனா பாதிப்பு 60,000-ஐ கடந்துள்ளது. மார்ச் முதல் வாரத்திலிருந்து இந்தியாவில் மீண்டும் கொரோனா பாதிப்பு படிப்படியாக அதிகரித்து வருகிறது. 168 நாட்களுக்கு பிறகு ஒரே நாளில் 68,000 பேருக்கு கொரோனா பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் புதிதாக 68,020 பேருக்கு தொற்று கண்டறியப்பட்டுள்ளது. மேலும் 291 பேர் உயிரிழந்துள்ளனர். 40,414 பேருக்கு கொரோனா உறுதியானதன் காரணமாக மகாராஷ்டிர மாநிலம் முழுக்க நேற்றிரவு முதல் வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி வரை இரவு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. கர்நாடக மாநிலத்தில் 10 வயதுக்கும் குறைவான சிறாருக்கு கொரோனா பாதிப்பு அதிகரித்து வருவதால் கட்டுப்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டுள்ளன. சத்தீஸ்கரில் வெகுவாக குறைந்திருந்த கொரோனா பாதிப்பு தற்போது மீண்டும் 2000-ஐ தொட்டுள்ளது. மேற்கு வங்கத்தில் 3 மாதங்களில் இல்லாத அளவாக ஒருநாள் பாதிப்பு 827ஆக உயர்ந்துள்ளதாக மாநில சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. டெல்லியில் திருமண நிகழ்ச்சிகளில் அதிகபட்சம் 200 பேர் மட்டுமே பங்கேற்க கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளன. பஞ்சாபில் கொரோனா அதிகரிப்பு காரணமாக இரவு மதுபான விடுதிகளில் போலீசார் சோதனையை தீவிரப்படுத்தியுள்ளனர். ஆந்திர பிரதேச பல்கலைக்கழக பொறியியல் கல்லூரி விடுதியில் ஒரே நேரத்தில் 102 மாணவர்களுக்கு கொரோனா உறுதியானதால் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டன. மேலும் பல்வேறு செய்திகளை விரிவாக பார்க்கலாம் இடைவேளைக்கு பிறகு. தேர்தல் திருவிழா, மேடையை சுற்றி நடக்கும் சுவாரஸ்ய நிகழ்வுகள், அரசியலில் நடக்கும் ரகசிய நகர்வுகள். போடுங்கம்மா ஓட்டு. அதிமுக குறைச்சு மதிப்பிட்டாங்களா? 10 ஆண்டு காலம் அதிமுக ஆட்சியில் இருந்ததுக்கு காரணம் தேமுதிக தான். டிடிவி
தினகரனை தலைமையாக ஏற்றுக்கொள்வதில் இருந்த நம்பிக்கை, கமல்ஹாசனை தலைமையை ஏற்றுக்கொள்வதில் ஒரு தயக்கம் இருந்துச்சு. மூவிஸ்ல வேணா அவர் சீனியரா இருக்கலாம், அரசியல்ல கேப்டன் தானே சீனியர். முதல்வராக மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல்வர் கிடையாது. தேமுதிக பொருளாளர் பிரேமலதாவுடன் சிறப்பு நேர்காணல். கட்சி, தேர்தல், கூட்டணி இன்று பிற்பகல் 3:30 மணிக்கு. கொரோனா பரவலுக்கு மத்தியிலும் வடமாநிலங்களில் ஹோலி கொண்டாட்டம் களைகட்ட தொடங்கியுள்ளது. கொரோனா பரவல் மீண்டும் அதிகரித்துள்ளதால் நாட்டின் பல மாநிலங்களிலும் ஹோலி கொண்டாட்டத்திற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் ஹோலி பண்டிகையொட்டி உத்தரப்பிரதேச மாநிலம் மதுராவில் உள்ள கிருஷ்ணர் ஆலயத்தில் அதிகாலையிலேயே குவிந்த பக்தர்கள் வழிபாடு நடத்தினர். தொடர்ந்து ஒருவர் மீது ஒருவர் வண்ண பொடிகளை தூவி ஹோலி பண்டிகையை உற்சாகமாக கொண்டாடினர். மத்திய பிரதேச மாநிலம் உஜ்ஜயினியில் உள்ள மகா காலேஸ்வர் ஆலயத்தில் அதிகாலையிலேயே சிறப்பு அபிஷேகங்கள் நடைபெற்றன. தொடர்ந்து இசை வாத்தியங்கள் முழங்க சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. கோவிலுக்கு வெளியே சிவன், காளி போன்று வேடமணிந்த பக்தர்கள் பக்தி பாடல்களுக்கு ஏற்றவாறு உற்சாகமாக நடனமாடினர். மேலும் வண்ண பொடிகளை தூவியும் ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். வேளாண் சட்டங்களுக்கு எதிராக காசிப்பூர் பகுதியில் போராடி வரும் விவசாயிகளும் ஹோலி பண்டிகையை கொண்டாடினர். பலவிதமான இசை வாத்தியங்களை வாசித்ததோடு பாத்திரங்களை தட்டியும் அவர்கள் ஒலி எழுப்பினர். தொடர்ந்து விவசாயிகள் அனைவரும் ஒன்று கூடி நடனமாடியும் மகிழ்ந்தனர். ஒடிசா தலைநகர் புவனேஸ்வரில் சுற்றுலா தலங்கள் வெறிச்சோடி காணப்பட்டன. கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கையாக பொது இடங்களில் ஹோலி கொண்டாட தடை விதிக்கப்பட்டுள்ளதால் நகர் முழுவதும் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். இதேபோன்று டெல்லியிலும் தடை விதிக்கப்பட்டுள்ளதால் முக்கிய சாலைகள் பலவும் ஆள் அரவமற்று நிசப்தமாக காணப்பட்டன. அசாமில் ஹோலி பண்டிகையொட்டி கிருஷ்ணர் உருவப்படம் ஊர்வலமாக கொண்டு செல்லப்பட்டது. திப்ருகர் நகரில் நடைபெற்ற இந்த ஊர்வலத்தில் பங்கேற்ற பக்தர்கள் வழிநெடுகிலும் மலர்களை தூவியவாறு சென்றனர். கைகளை தட்டி பக்தி பாடல்களை பாடியவாறு பெண்கள், குழந்தைகள் என ஏராளமானோர் இந்த ஊர்வலத்தில் பங்கேற்றனர். இதனிடையே மகிழ்ச்சியின் திருவிழாவான ஹோலி ஒவ்வொருவரின் வாழ்க்கையிலும் புதிய சுறுசுறுப்பையும் ஆற்றலையும் ஊக்குவிக்கட்டும் என்று பிரதமர் மோடி தனது ட்விட்டர் பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். வேறுபாடுகளை ஒதுக்கி வைத்து நேர்மறையான எண்ணங்களுடன் ஒற்றுமையுடன் இருப்பதையே ஹோலி கொண்டாட்டம் வலியுறுத்துவதாக அமெரிக்க துணை அதிபரான கமலா ஹாரிஸ் வாழ்த்து தெரிவித்துள்ளார். பாகிஸ்தானின் கராச்சியிலும் ஹோலி பண்டிகை களை கட்டியது. இளம்பெண்கள் ஒருவர் மீது ஒருவர் வண்ணப்பொடிகளை பூசியும் ஒன்று கூடி பாட்டு பாடியும் நடனமாடியும் மகிழ்ந்தனர். தீய எண்ணங்களை எரிக்கும் விதமாக குவிக்கப்பட்டிருந்த மரைக்கட்டைகளுக்கு ஏராளமானோர் சேர்ந்து தீ வைத்தனர். அதில் பெண்கள் பால் ஊற்றியும் தேங்காய் உடைத்தும் வழிபாட்டில் ஈடுபட்டனர். தூத்துக்குடி மாவட்டம் நாசரேத்தில் பூஜை நடத்த குழி தோண்டிய போது மூச்சு திணறல் ஏற்பட்டு இருவர் உயிரிழந்தனர். திருவள்ளூர் காலனியைச் சேர்ந்த முத்தையாவின் மகன்கள் சிவமாலை, சிவவேலன் ஆகியோருக்கு தோஷம் இருப்பதாக ரகுபதி என்பவர் கூறியுள்ளார். கேரளாவில் மாந்திரீகம் கற்றுள்ளதால் தானே பரிகார பூஜை நடத்துவதாக கூறி ரகுபதி சொல்லியுள்ளார். அதற்காக சிவமாலையின் வீடு அருகே 5 அடி அகலத்தில் 25 அடி ஆழத்தில் குழி தோண்டியுள்ளார். இந்த பணியில் ரகுபதிக்கு துணையாக நிர்மல் கணபதி என்ற ITI மாணவரும் ஈடுபட்டுள்ளார். 25 அடி ஆழத்திற்கு தோண்டிய பின்னர் அதற்கு மேல் 2.5 அடி அகலத்தில் 20 அடி ஆழத்தில் குழி தோண்ட முயற்சித்துள்ளனர்.
அப்போது மூச்சு திணறல் ஏற்பட்டு 4 பேரும் குழிக்குள் மயங்கி விழுந்துள்ளனர். ஏணி கொடுத்து அவர்களுக்கு உதவி கொண்டிருந்த சிவமாலையின் மனைவி ரூபா அதனை கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார். தகவல் அறிந்து அங்கு வந்த தீயணைப்பு வீரர்கள் 4 பேரையும் மீட்டனர். அதில் மாந்திரீகம் செய்யும் ரகுபதியும் ITI மாணவர் நிர்மல் கணபதியும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். மற்ற இருவரும் திருநெல்வேலி அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். பரிகார பூஜைக்காக குழி தோண்டப்பட்டதா அல்லது புதையல் எடுக்க முயற்சித்தார்களா என்று காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். தமிழகத்தில் தேர்தல் நெருங்கி வரும் சூழலில் அதற்காக செய்யப்பட்டுள்ள ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை காட்சிகள். நாங்க இந்த வாட்டி எலெக்ஷன்ல EVM VVPAT எல்லா போலிங் பூத்ல அதை யூஸ் பண்ண போறோம். அதுக்கு பேலட் யூனிட் 1,55,102 number of ballot unit. Counting unit 114,205. VVPAT 1,20,807. இது நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கிறோம். ஜெனரலா இதெல்லாம் VVPAT 1,20,807 120,807. மினிமம் நம்ம 130%லேருந்து 150% ரெடியாக நம்ம வச்சுருப்போம். சப்போஸ் நமக்கு 100 போலிங் ஸ்டேஷன் இருந்தால் 30% 40% அதுக்கு மேலே எக்ஸ்ட்ரா நம்ம FLC ரெடி பண்ணி ஹார்ட் லெவல் செக்கிங் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதனால் ஏதாவது டெக்னிக்கல் ஸ்டாக் வந்தால் எனி பிரச்சனை வந்தால் கூட போலிங் நாள் அன்னைக்கு கூட ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதுக்கு அத்தனை ஏற்பாடு எல்லாம் பண்ணி வச்சுருக்கிறோம். அதுக்கு வேல் இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க. அவங்க ஏதாவது அதில் பிரச்சனை இருந்தாருனாக்க அது அப்பப்போ ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அதனால EVM VVPAT பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே FLC ரெடி பண்ணி அந்தந்த மாவட்டத்தில் அதை ரெடி பண்ணி வச்சுருக்கிறோம். அது ரேண்டமைசேஷனுக்கு அப்புறம் அந்தந்த அசம்பிளி கான்ஸ்டிட்யூன்சிக்கு போகும். இன்னொரு ரேண்டமைசேஷன் பண்ணிவிட்டு அது என்ன போலிங் பூத்துக்கு கரெக்டாக போகும். இனிமேல் நம்ம DOs எல்லாம் அந்த ஆக்ஷன்ஸ் எல்லாம் எடுத்துருவாங்க. இல்லை ஓகே. Then number one more okay. BU ballot unit 155,102. CU 114,205. VVPAT 120,807. இப்போ நம்ம மாநிலத்திலே absentee votersக்கு 80+ voters, people with disability மாற்றுத்திறனாளிகள், கோவிட் அஃபெக்டட் பேஷண்ட்ஸ் யார் யார் ஃபார்ம் 2LD கொடுத்துருந்தாங்களோ அவங்களுக்கு போஸ்டல் பேலட் நம்ம அந்தந்த ரிட்டர்னிங் ஆஃபீஸர்ஸ் டீம் அமைச்சு வீடு வீடாக போயிட்டு அது கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ அவர் ரிக்வெஸ்ட் எல்லாமே யார் யார் 2LD கொடுத்துருக்குறீங்களோ போஸ்டல் பேலட்காக வெயிட் பண்ணியிருக்கிறீங்களோ உங்கள் வீட்டில் இருந்துட்டு இந்த டீம் வரும்போது அவங்களுடைய வாக்குறுதி இது மூலமாக கொடுத்துடலாம். ஸோ தட் இஸ் ஃபார் த absentee voters இந்த 80+. சட்டமன்ற தேர்தலுக்காக செய்யப்பட்டிருக்கக்கூடிய ஏற்பாடுகள் குறித்து தலைமை தேர்தல் அதிகாரி சத்யபிரதா சாஹூ செய்தியாளர்களை சந்தித்தார். அதன் நேரலை காட்சிகளை பார்த்தோம். மேலும் பல்வேறு அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். இது நியூஸ் 18 தமிழ்நாடு.